வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு டாப்பிக்கு நம்ம விஜய் சாரை பற்றி தான். அவர் பெரிய நடிகருங்கிற விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க ஒய்ஃப் இந்த மாதிரி விவாகரத்துக்கு சொல்லியிருக்காங்க போல இருக்கு கம்ப்ளைண்ட்டு. இது அவங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் விஷயம், ஃபேமிலி விஷயம். இதுக்கு இவ்வளோ பெருசாக்கி ஆக்சுவலாக இதை கொடுத்த நேரத்தில் 24ஆந்தேதி கொடுத்துருக்காங்க. நேற்று தான் இதை பற்றி வெளியில் வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் பர்சனலாக வச்சுக்கணும், இந்த அப்ளிகேஷன்லாம். இதையும் வெளியில் விட்டாங்க. இது ஏதோ அரசியல் காரணமாக தான் இருக்கும். எனக்கு விஜயை ரொம்ப பிடிக்கும். அவர் படமெல்லாம் பார்ப்போம். நான் ஒன்றும் அவர் கட்சியெல்லாம் கிடையாது. ஓட்டு போடுறதும் என் இஷ்டம், யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் விஜய் இவ்வளோ அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு. அவர் ஒரு பொது வெளிக்கு வந்துட்டாருங்கிறதுனால இப்படி அசிங்கப்படுத்துவீங்களா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது டிவோர்ஸ் பண்ணுறதெல்லாம் அவரோட பர்சனல் விஷயம். அதில் சம்மந்தப்பட்டவங்க அவங்க தான் பேசணுமே ஒழிய, யாராவது இன்னொரு பொண்ணு அதெல்லாம் பண்ணி பேசுகிறோம் வைக்கிறோன்னு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்கன்னா அது அவங்களோட பர்சனல். அதையும் நீங்கள் கண்ணா பின்னான்னு பேசுகிறீங்கன்னு தெரியல. அதனால் விஜயை பற்றி ரொம்ப அசிங்கமாக கட்டமைக்கிறது ரொம்ப தப்பு. அதனால் இந்த இளைஞர்கள்லாம் ஓட்டு போடாமல் இருந்துருவாங்கன்னா நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. அவங்க செலெக்ஷன் யாருக்கோ அவங்களுக்கு போட்டுருவாங்க. இதை விட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இதை விட மோசமாகலாம் இருந்திருக்காங்க. எல்லோரும் கேவலமாக தான் இருந்திருக்காங்க, ஒரு சில பேரை தவிர. அதனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். விஜய் விவாகரத்து குறித்து பப்ளிக்கில் அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறது தப்பு. நன்றி.